இந்த வீடியோ பார்க்கவே ரொம்ப பயமாவும் பாவமாவும் இருக்கு இல்லைங்க. இதுக்கு லீகலா என்ன ஆக்ஷன் எடுக்க முடியும்ன்றத பத்தி நான் சொல்றேங்க. அது என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. உங்க ஏரியால இருக்க ஸ்ட்ரீட் டாக்ஸ் போறவங்க வரவங்க எல்லாருமே கடிக்குது அப்படின்னும் போது நீங்க தாராளமா லோக்கல் முனிசிபல் கார்பரேஷன் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அப்புறம் கூட அவங்க ப்ராப்பரா எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல அப்படின்னும் பொழுது நீங்க அந்த லோக்கல் முனிசிபல் கார்பரேஷன் மேல தாராளமா லீகல் ஆக்ஷன்ஸே எடுக்கலாங்க. இப்போ எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும். ஓகே மேம், ஸ்ட்ரீட் டாக்ஸ்லாம் இந்த மாதிரி வேர்க்குன்னு சொல்றீங்க, என் பக்கத்து வீட்டு ஒருத்தவங்க டாக் வளர்க்குறாங்க, அந்த டாக் எல்லாருமே கடிக்குது, அவர் மேல எதனா லீகல் ஆக்ஷன் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா எடுக்கலாம். நீங்க வளர்க்குறீங்க அப்படின்னும் போது உங்க பெட்டால இன்னொருத்தவங்களுக்கு எந்த விதமான ஒரு டேஞ்சரஸ் ஆகக்கூடாதுங்க. அப்படி ஆகுது அப்படின்னும் போது லீகலா பாக்குறீங்க அப்படின்னும் போது உங்க மேல பிஎன்எஸ் செக்ஷன் 291 படியும் தென் இன்னும் சில செக்ஷன் கீழயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6 months வரைக்கும் இம்ப்ரிசன்மென்ட் கிடைக்க ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க. தென் நீங்க ஃபைனும் பே பண்ற மாதிரி கூட ஆகும். ஸோ டாக்ஸ் வச்சிருக்கீங்க இல்ல வளர்க்குறீங்க அப்படின்னும் போது நீங்க சேஃப் அண்ட் செக்யூரா வச்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. உங்க டாக் யாராவது பைட் பண்றது அப்படின்னும் பொழுது நீங்க தான் அதுக்கு லீகல் கான்சிக்வன்ஸ் ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். இது எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. பெட்ல வளர்க்க வீடியோ ஷேர் பண்ணுங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. என்ன ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.